கைகேயி, மன்னவரே, ஒரு வரம். என் மகன் அரியணையில் அமர்ந்து அரசு புரிய வேண்டும். மற்றொரு வரம், ராமன் சடைமுடியுடன் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்றாள். இதனை கேட்டு தசரதர் இடியென்ற நாகம் போல் நடுங்கினார். உயிர்ப்பு அடங்கி ஓவியம் போல் மயங்கி கிடந்தார். செய்வது யாதென்று அறியாது திகைத்தார். நாம் காண்பது கனவா என்று எண்ணினார். கைகேயை பற்றி ஏற்றலாமா என்று எண்ணினார். மாதரை அடிப்பது முறையற்றது என்று கருதினார். சோதனையால் துடித்தார். கைகேயின் கால் மீது விழுந்தார். அருவி போல் கண்ணீர் பெருக்கெடுத்தது. உண்மணி, 60,000 மன்னர்களும் என்னை பணிகின்றார்கள். நான் உன்னை பணிகின்றேன். உன் மனதை மாற்றியவர் யார்? உன் வரத்தின்படி நான் அரச பதவியை தந்தாலும் உத்தம குணமுடைய பரதன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளை நான் ராகவனுக்கு முடிசூட்டுவேன். முடிசூட்டிக் கொண்டே ராமன் என்னை வணங்குவான். ராமா, இந்த அரச பதவியை பரதனுக்கு தருவாயாக என்று நான் கூறுவேன். தந்தை சொல்லை தட்டாத ராமன் பரதனுக்கு முடிசூட்டுவான். இது எனக்கு பெருமை, ராமனுக்கும் பெருமை, பரதனுக்கும் பெருமை. பிடிவாதம் செய்யாதே என்றார். கைகேயி, மன்னர் பெருமானே, ஒரு சொல்லுக்காக மனைவியை விற்ற ஹரிச்சந்திரனுடைய மரபில் வந்த நீர் சொன்ன சொல்லை தவறவிடக்கூடாது. நீர் இதனை என் வரத்தின்படி செய்யவில்லையானால் இப்போதே நான் உயிர் துறப்பேன். உதயம் புகுந்த ஒரு புறாவிற்காக தன் உடல் தசையை அறுத்து தலையில் வைத்த சக்கரவர்த்தியின் மரபில் வந்த நீர் சொல் தவறலாமா? பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடு போக வேண்டும் என்றாள். தசரதர் இதனை கேட்டு அளவில்லா துயரமடைந்தார். கைகேயி, நான் போக வேண்டிய காட்டிற்கு ராமன் போவதா? மெல்லணையில் துயில் புரிந்த என் புதல்வன் கல்லணையில் துயில்வதா? ராமன் அயோத்தியில் இருந்தால் உனக்கோ உன் மகனுக்கோ என்ன தீங்கு செய்வான்? அவன் சரையு நதிக்கரையில் ஒரு பர்ண சாலையில் இருக்கட்டும். பரதன் முடிசூட்டி ஆசி புரியட்டும். வெப்பமான விலங்குகள் வாழும் கானகத்திற்கு ராமனை அனுப்பாதே. தூய்மையான உன் பெண்மை உள்ளம் இரும்பா கல்லா? பரதன் நாடாளும் ஒரு வரத்தை தந்தேன், மறுவரத்தை மறுத்துவிடு. 60,000 ஆண்டு தவம் புரிந்து பெற்ற மகனாகிய ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் புரிவதா? அதனை நினைத்தால் என் இதயம் வெடித்துவிடும் போலிருக்கிறது. ராமா ராமா என்று புலம்பினார். கைகேயி தந்த வரத்தை மறுப்பது தகாது என்று கூறினாள். மன்னவர் ராமா ராமா என்று அழுது மூர்ச்சித்தார். அன்று இரவு கழிந்து பொழுது புகுகின்றது. அயோத்தியில் வாழும் மாந்தர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியினால் ராமருடைய மகுடாபிஷேக விழாவை சேவிக்க பட்டாபிஷேக மண்டபத்திற்கு குழுவினார்கள். வசிஷ்ட முனிவர் வேதியர்கள் புடைசூழ அங்கு வந்தார். சுமித்ரே, பட்டாபிஷேகம் புரியும் நேரம் நெருங்கிவிட்டது. நீர் போய் மன்னவரை அழைத்து வருக என்றார்.